ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கின் தீவிரமான போர் நிலவரம் இந்த பதிவில் காத்திருக்கின்றது. மத்திய கிழக்கின் போர் தீவிரமடைந்து இன்று தெஹ்ரானின் அனைத்துலக விமான நிலையத்தையும் குண்டு தாக்குதல்களால் பற்றியெறிய வைத்து நகரும் பின்னணியில் அந்த போர்க்களத்தின் ஒரு முனை இந்து சமுத்திரத்தில் உள்ள இலங்கை தீவையும் மறைமுகமாக சிண்டு முடிய வைத்து அதன் நடுநிலை தன்மையை கடுமையாக சோதனை செய்து வருகின்றது. இந்த வகையில் இலங்கையில் தஞ்சம் கோரிய ஈரானிய போர்க்கப்பலான பூஷர் இப்போது திருமலை துறைமுகத்தை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சில ரசாயன மாற்றங்கள் தொடர்கின்றன. இந்த களம் அங்கேயே, அதாவது திருமலை துறைமுகத்தில் தான் இந்த போர் தணிவுக்கு வரும் வரை நிற்க வேண்டிய நியதி வந்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்த பூஷர் கப்பலில் இருந்து இலங்கையில் தஞ்சம் கோரிய மாலுமிகள் மற்றும் ஈரானிய கடற்படையினராக இருக்கக்கூடிய 208 பேரும் தற்போது ஸ்ரீலங்காவின் வெலிசர கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும், இவ்வாறாக தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களை இல்லையென்றால் தாம் மூழ்கடித்த டெனா என்ற ஈரானிய போர்க்கப்பலில் உயிர் பிழைத்து ஸ்ரீலங்கா கடற்படையினரால் காப்பாற்றப்பட்ட 32 பேரையும் மீண்டும் ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்ற ஒரு வாஷிங்டனின் கராரான செய்தி கொழும்புக்கு கிட்டியுள்ளது. அதேபோல இலங்கையில் உள்ள ஈரானியர்கள் ஊடகங்களில் தோன்றுவதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்க கூடாது என அமெரிக்கா ஸ்ரீலங்காவுக்கு கராராக அறிவித்த கேபிள் செய்திகளும் வெளியே கசிந்து விட்டதால், ஈறச் சொன்னால் எருது முறைக்கும், இறங்கச் சொன்னால் முடவன் முறைப்பான் என்ற வகையில் கொழும்பு இந்த புதிய ராஜதந்திர கொதிநிலைக்குள் மாட்டுப்பட்டமை தெரிகின்றது. அதாவது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ஈரானியர் விடயத்தில் ஏற்றுக்கொண்ட இந்த மனிதாயுமான பொறுப்பு இலங்கையில் உள்ள ஈரானியரை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பி கொள்வதற்கு பொருந்தாது என வாஷிங்டன் கொழும்புக்கு கராராக சொல்லியிருக்கிறது. வாஷிங்டனை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவுக்கு ஜூலி சங்குக்கு பின்னர் நிரந்தரமான ஒரு தூதர் இன்னமும் நியமிக்கப்படவில்லை என்றாலும், அதாவது பொறுப்புக்கு வரவில்லை என்றாலும், இப்போது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியான ஜெயின் ஹோவெல் மூலம் நேற்று இந்த செய்தி அனுரகுமார அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டதாக தெரிகின்றது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் போர்க்கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்கா தனது டோபிட்டோ எனப்படும் நீரடி உந்துகணையை வெடிக்க வைத்த பின்னதர்வுகளின் பூகோள சிக்கல் இப்போது இலங்கைக்கு வேண்டாத விருந்தாளியாக வந்து குடைச்சல் கொடுக்க தலைப்படுகின்றது. இப்போது இந்த விடயத்தில் அடுத்து என்ன செய்வது என ஸ்ரீலங்கா சற்று விழித்துக் கொள்கின்றது. தற்போது நாட்டில் உள்ள ஈரானியர்களை திருப்பி அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என அது இப்போதைக்கு சமாளித்துக் கொண்டாலும், தனது சொந்த குடிமக்களை மீண்டும் இலங்கையிலிருந்து ஈரானுக்கு அனுப்புமாறு ஈரான் அரசாங்கம் கோரிக்கொண்டால் அடுத்து என்ன செய்வது என்ற நிலைமை ஸ்ரீலங்காவுக்கு சிக்கலாக மாறக்கூடும். ஸ்ரீலங்கா இன்னமும் டெனா கப்பல் மூழ்கடிப்பில் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை ஈரானுக்கு அனுப்பவில்லை. 87 உடலங்களை நாட்டில் வைத்திருக்க போதிய குளிரூட்டி வசதிகள் இல்லாததால் அவ்வாறான குளிரூட்டிகளை பெறுவதற்கு அது பாடுபட்டு ஒருவாறு அவற்றை பெற்று இந்த உடலங்களை பாதுகாத்து வருகின்றது. இப்போது இந்த உடலங்கள் மீண்டும் ஈரானுக்கு அனுப்பப்படும் என்பது தெரியவில்லை. ஆனால் இப்போது அமெரிக்கா உடலங்களை கூட மீண்டும் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என மனிதாபிமானமற்ற ரீதியில் ஒரு கோரிக்கையை ஸ்ரீலங்காவுக்கு விடுத்தால் அது கூட சிக்கலாக மாறக்கூடும். இதற்கிடையே ஈரானிய போர்க்கப்பலான பூஷருக்கு ஸ்ரீலங்கா தஞ்சம் கொடுத்தது போலவே இந்தியாவும் கொச்சியில் ஈரானின் லவன் என்ற கப்பலுக்கு தஞ்சம் வழங்கிய செய்திகள் வந்துள்ளன. கடந்த 4ஆம் தேதி முதல் இந்த கப்பலும் இயந்திர கோளாறு என்ற வேறு வழியின்றிய ஒரு செயற்கை காரணத்தை முன்வைத்து இந்திய துறைமுகத்தில் தஞ்சம் பெற்றுள்ளது. இந்த கப்பலில் இருந்த 183 பேர் கொச்சியில் உள்ள இந்திய கடற்படை வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும்
ஸ்ரீலங்காவைப் போல இந்த விடயம் இந்தியாவுக்கு சிக்கலையும் உருவாக்கி கொள்ளவில்லை, அதே போல உலக பரப்பில் பெரிதான பேசுபொருளையும் உருவாக்கி கொள்ளவில்லை. ஆனால் டினா கப்பலின் மூழ்கடிப்புக்கு பின்னர் ஸ்ரீலங்கா இந்த விடயத்தில் உலக பரப்பில் உற்றுநோக்கலுக்குள்ளாகியுள்ளது. இப்போது இலங்கையை பொறுத்தவரை இவ்வாறான தலையீடியை விட, அதாவது ஈரானிய கடற்படையினரை என்ன செய்வது என்ற தலையீடியை விட, எதிர்வரும் நாட்களில் நாட்டை தீண்டவுள்ள பெரும் பொருளாதார நெருக்கடி தான் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக தெரிகின்றது. வளைகுடாவில் உள்ள அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் எதிர்வரும் நாட்களுக்குள் உற்பத்தியை நிறுத்திவிடுவார்கள், ஏற்றுமதியை நிறுத்திவிடுவார்கள் என்ற செய்தியை கட்டாரின் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்டதும் உலகச் சந்தையில் எண்ணெயின் விலைகள் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அதியுச்ச நிலையில் ஏறியுள்ளன. நேற்றும் ஒரு பீப்பாய் பிரெண்ட் மசகு எண்ணெய் ஏற்கனவே உயர்ந்த விலையை விட இன்னும் 9% எகிரி ஒரு பீப்பாய் $93 தாண்டிவிட்டது. இந்த எண்ணெய் விலையானது உணவு மற்றும் இறக்குமதி பொருட்களின் விலைகளையும் உயர்த்தும் என்பதால் செல்வந்த நாடுகளே தற்போது பணவீக்கம் குறித்து அச்சப்படும் நிலையில் இலங்கை போன்ற நாடுகளின் நிலையை சொல்லிக்கொள்ளவே தேவையில்லை. இதன் அடிப்படையில் தான் எதிர்வரும் வாரங்கள் நாட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வாரங்களாக அமையும் எனவும், அத்தியாவசிய சேவைகளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் தாமதங்கள் உருவாகி கொள்ளும் எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு எச்சரிக்கையை விடுத்ததுடன், அத்தியாவசிய சேவைகளுக்காக என தற்போதைய அவசரகால நிலையும் சந்தடி சாக்கில் நீடிக்க வைக்கும் நகர்வையும் செய்துவிட்டது. கடந்த சனியன்று இதே நேரம் இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்த பின்னர் கடந்த 7 நாட்களுக்கிடையே உலகச் சந்தையில் எண்ணெய் விலை ஏறக்குறைய 30% ஏற்கனவே இருந்த விலையை விட உயர்ந்துவிட்டது. இதேபோல எரிவாயு விலைகளும் மிக அதிகமாக உயர்ந்துவிட்டன. இதனால் எதிர்வரும் வார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டே இப்போதே இந்தியாவிடம் ஸ்ரீலங்கா துண்டு போடுவது தெரிகின்றது. இந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்தியாவின் ரைசினா மாநாட்டுக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர்ஜியுடன் பேசி ஈரானால் தமக்கு ஏற்பட்ட சமகால நெருக்கடிகள் தொடர்பாகவும் டெல்லியின் சில ராஜதந்திர அட்வைஸுகளை பெற முயன்றதாக தெரிகின்றது. புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பொருளாதாரம் குறித்த இந்தியாவின் முதன்மை மாநாடாக கருதப்படும் இந்த ரைசினா டயலாக் டெல்லியில் உள்ள ரைசினா வளாகத்தை மையப்படுத்தி இடம்பெறும் நிலையில் நேற்று முன்தினம் டெல்லியில் இந்த மாநாடு ஆரம்பிக்க முன்னரே உலகின் அரசியல் மற்றும் புவிசார் பொருளாதாரத்தை கடுமையாக அடிக்கும் மத்திய கிழக்கு அடிகள் வளைகுடாவில் ஆரம்பித்திருந்தமை டெல்லிக்கு ஒரு சகுனப்பிழையாக ரைசினா டயலாக் மாநாட்டின் பின்னணியிலான சகுனப்பிழையாகவும் வந்திருக்கின்றது. எனினும் நேற்று முன்தினம் 5ஆம் தேதி முதல் இன்று வரை நடந்த இந்த மாநாட்டில் அமெரிக்காவின் துணை வெளியுறவு அமைச்சர் கிறிஸ்டோபர் லாண்டாஃப் தனது குழுவுடன் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்க விடயம். மத்திய கிழக்கு போரால் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு எதிர்வரும் நாட்களில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் கடந்த கொரோனா காலம் முதல் கடந்த வருடத்தின் தித்வா சூறாவளி பேரிடர் காலம் வரை நெருக்கடி காலமெல்லாம் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு எவ்வப்போது ஏற்படுகின்றதோ அவ்வப்போதெல்லாம் அயலவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் டெல்லி கைகொடுத்த நிலையில் இந்த பொருளாதார நெருக்கடியிலும் டெல்லி கைகொடுக்க கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸ்ரீலங்காவுக்கு இருந்தாலும் மத்திய கிழக்கு போர்க்களம் இந்திய பிரியனருக்கும் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்த தலைப்பட்டால் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு பாயும் உதவிகளில் அது நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த தாக்கம் ஸ்ரீலங்காவுக்கு நிச்சயமாக சாதகமாக இராது என்பதும் புரிதலுக்கு உரிய ஒரு விடயம். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து மத்திய கிழக்கின் போர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் குடிசார் இலக்குகளை குறிவைக்கும் ஒரு நாசகார கட்டத்துக்குள் இந்த போர்க்களம் விரிவடைந்திருப்பதை இன்று ஈரானின் பிரதான விமான நிலையமான தெஹ்ரானின் மெஹ்ராபாத் விமான நிலையம் மற்றும் ஈரானிய செம்புரை சங்க வளாகம், தெஹ்ரானில் உள்ள 3 குடியிருப்பு வளாகங்கள் மீதான தாக்குதல்கள் ஆதாரப்படுத்தியுள்ளன. நேற்று முன்தினம் இஸ்ரேலின் டெல்லவியில் உள்ள பென்கூரியன் அனைத்துலக விமான நிலையத்தை நோக்கி உடையுள்ள ஏவுகணைகளை ஈரான் ஏவிய நிலையில் இன்று அதற்கு பதிலடியாக தெஹ்ரான் விமான நிலையம் தாக்கப்பட்டு எரிவதை காணொளிகளில் காண முடிந்தது.
அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களில் இதுவரை ஈரானில் 1200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு விட்டனர். கடந்த 24 மணி நேரத்தில் தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ முகாம்களும் சில கேந்திர நிலைகளும் தாக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை தெஹ்ரானின் அனைத்துலக விமான நிலையமும் குறிவைத்து தாக்கப்பட்டது. இதேவேளை ஈரானும் பதிலடி தாக்குதல்களை வளைகுடா நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் சளைக்காமல் நடத்தி வருகின்றது. இப்போது இந்த போர்க்களத்தில் ரஷ்யாவும் மறைமுகமாக பிரவேசித்தமைக்கு ஆதாரமாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள், விமானங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கிக் கொள்ள உதவும் உளவு தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு ஆதாரமாகத்தான் அண்மையில் ஈரான் துல்லியமாக அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் அமெரிக்காவின் கேந்திர நிலைகள் உள்ள இடங்களை தாக்கியிருக்கின்றது. அந்த தாக்குதல்களில் ஈரானுக்கு வெற்றிகளும் கிட்டியிருப்பதை போர்க்கள செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு உளவுத்துறை தகவல்களை வழங்க இப்போது அதற்கு பதிலடியாக ஈரானுக்கு ரஷ்யா அதேபோல அமெரிக்காவின் நிலைகள் குறித்த உளவு தகவல்களை வழங்கிக் கொள்வது டிட் ஃபார் டேட் பாணியிலான நகர்வுகளாகவும் தெரிகின்றன. இன்று 8வது நாளாக வளைகுடா நாடுகளை ஈரான் தொடர்ந்தும் தனது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் தாக்கி வருகின்றது. அந்த வகையில் சவுதியின் ரியாத்தில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஐரோப்பிய நாடுகள் பங்கெடுத்துக் கொண்டால் ஐரோப்பிய நாடுகளும் குறிவைக்கப்படும், தாக்கப்படும் என ஈரான் ஐரோப்பிய நாடுகளுக்கு புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரான்சின் விமானம் தாங்கி கப்பலான ஷார்துகோல் மத்திய தரை கடலுக்கு ஏற்கனவே சென்றுவிட்ட நிலையிலும் வளைகுடா பிராந்தியத்தில் தற்போது பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்கள் ஈரானிய ட்ரோன்களை இடைமறித்து தாக்கி வரும் நிலையிலும் ஈரானின் இந்த எச்சரிக்கை ஐரோப்பிய நாடுகளுக்கும் வந்துள்ளது. அதாவது ஐரோப்பிய நாடுகளையும் இந்த போர் தீண்டும் என்ற வகையில் எச்சரிக்கைகள் வந்துள்ளன. ஏற்கனவே ஈரானிய ஏவுகணைகள் துருக்கி வரை பாய்ந்திருக்கின்றன. சைப்ரஸ் வரையும் மர்ம ட்ரோன்கள் சென்றிருக்கின்றன. தற்போதைய போரை நிறுத்த தீவிரமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்தாலும் சமாதான அனுசரணை முயற்சிகளை சில நாடுகள் தற்போதைய போரை நிறுத்த தீவிரமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்தாலும் சமாதான அனுசரணை முயற்சிகளை சில நாடுகள் ஆரம்பித்துள்ளதாக ஈரானிய அரசு தலைவர் மசூத் பெஷெஷ்கியன் நேற்று அறிவித்துக் கொண்டாலும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் ஈரானிய அரசு தலைவருடன் நேற்று தொலைபேசியில் பேசிய பின்னர் உடனடி போர் நிறுத்தத்துக்கு அழைப்பை விடுத்துக் கொண்டாலும் ஈரானை இனி ஆட்சி செய்ய போவரை தானே தெரிவு செய்வேன் எனவும் குறிப்பிடுகின்றார். அதாவது ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவரின் புதிய வாரிசை கூட தான் தெரிவு செய்வேன் என ட்ரம்ப் குறிப்பிட, இறையாண்மை உள்ள ஒரு நாட்டின் மீது இவ்வாறாக அமெரிக்கா எதுவுமே செய்ய முடியாதென ஈரானும் பதிலுக்கு ஒரு சொல்லாட்சி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இதற்கிடையே இஸ்ரேலுக்கு 470 கிலோ எடையுள்ள குண்டுகளில் 12,000 குண்டுகளை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. $151.8 மில்லியன் மதிப்பில் உள்ள இந்த விற்பனைக்கு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறையின் அரசியல் இராணுவ விவகார பணியகம் நேற்று ஒப்புதல் வழங்கியது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து தான் 3000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்கா குறிப்பிட, இஸ்ரேலோ அதனை விட அதிகமாக தான் ஈராக்கிலும் லெபனானிலும் தாக்குதல்களை நடத்தியதாக கூறுகின்றது. நேற்று மட்டும் ஈரானில் 400க்கும் மேற்பட்ட இலக்குகளை தான் தாக்கியதாக இஸ்ரேல் உரிமை கோரியுள்ளது. இவ்வாறு குண்டுகள் ஈரானில் அள்ளி கொட்டப்படுவதால் முக்கியமான அமெரிக்க ஆயுத உற்பத்தியாளர்கள் தமது ஆயுதங்களின் உற்பத்தியை 4 மடங்காக அதிகரிக்க நேற்று ஒப்புக்கொண்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் முக்கிய ஆயுத உற்பத்தியாளர்களான BAE சிஸ்டம், போயிங், ஹனிவெல் ஏரோஸ்பேஸ், L3 ஹாரிஸ் ஏவுகணை உற்பத்தி நிறுவனம், லாக்ஹீட் மார்டின், நார்த்ரோப் க்ரூமன், ரேத்தியோன் ஆகிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் நேற்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அரசு தலைவரை சந்தித்து பேசிய பின்னர் இந்த நிறுவனங்கள் உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களின் உற்பத்தியை 4 மடங்காக அதிகரிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஈரானுக்கு எதிராக தற்போது பயன்படுத்தப்படும் ஆயுதங்களில் போதுமான கையிருப்பை அமெரிக்கா தனது இராணுவ களஞ்சியங்களில் கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் கடந்த வாரம் இதே நாளான சனியன்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானில் தொடங்கிய போரின் முதல் நாளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில் ஈரானில் இஸ்ரேலின் F-15 போர் விமானங்களிலிருந்து ஒரே நேரத்தில் ஏவப்பட்ட 30 ப்ளூ ஸ்ப்ரே ஏவுகணைகளால் தான் உச்சத்தலைவரும் 40 உயர் தலைகளும் கொல்லப்பட்டதான புதிய செய்திகள் வந்துள்ளன. பொதுவாகவே ஸ்பாரோ ஏவுகணைகள்
பெலஸ்டிக் பாதையின் ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் செயற்படுவதால் ஈரான் இவ்வாறான ஏவுகணைகள் ஏவப்பட்டதை அறிய முடியாமல் போனதாக குறிப்பிடப்படுகின்றது. 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் இஸ்ரேலின் சொந்த பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட குருவி என்ற வர்ணிப்பில் உள்ள ஸ்பாரோ ஏவுகணைகள் பிளாக் ஸ்பாரோ, ப்ளூ ஸ்பாரோ மற்றும் சில்வர் ஸ்பாரோ ஆகிய 3 வகைகளில் உள்ளன. பூமியின் வளிமண்டலத்துக்குள் இந்த ஏவுகணைகள் பிரவேசிக்கும் போது பாதுகாப்பு அமைப்புகளால், அதாவது எதிராளிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கண்டறிய முடியாதபடி அதன் இலக்கை நோக்கி வேகமாக புவி ஈர்ப்பின் விசையின் அடிப்படையில் இயங்கும் திறன் கொண்ட ஏவுகணைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஏவுகணைகள் ஏறக்குறைய 2000 கிலோமீட்டர் வரை பாயக்கூடிய ஏவுகணைகள் என்பதும் இன்னொரு வரியான விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.